என்ன மாமியாரே, இன்னைக்கு வந்து எனக்கு களியும் கருவாட்டு குழம்பு செஞ்சு தரீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு. செஞ்சு தரவா, சாப்பிடலாம், செய்யலாம். நிஜமாவா? நிஜம்தான். களியும் கருவாட்டு குழம்பும் வச்சு சாப்பிடலாம். செஞ்சு தரீங்களா? அப்ப ஓகே வீவர்ஸ், இன்னைக்கு களியும் கருவாட்டு குழம்பும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கேட்டா எல்லாமே போட்டு அது வாட்டுக்கு வணங்கிட்டு இருக்கு. கருவாட்டு குழம்புக்கு வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், பட்டை, சோம்பு, மல்லித்தூள், மஞ்சள் எல்லாம் போட்டாச்சு. இனி போய் இதை அரைச்சிட்டு வந்து மசாலா கலக்கி வைக்கணும். மாமியாரே, தேங்காய் மட்டை வாங்கி ரெடியா இருக்குது. அங்க ரெடியா? சீக்கிரம் மலான்னு வேலை பாருங்க. டீ குடிச்சிட்டு உட்காந்துன்னா என்ன இருந்தா சமைக்கிறது? என்னத்த கிருகிருன்னு வருது போங்க. சொல்லுங்க மாமியாரே. தேங்காய் உடைச்சிட்டியா? உடைச்சிட்டேங்க மாமியாரே. கொண்டுட்டு வா, ஒரு மூடி போடு. இதுல ஆட்டிட்டு வரலாம். ஒரு மூடி போதுமா? ஒரு மூடி போது, நிறைய போடக்கூடாது. இந்த மூடி போடவா, இந்த மூடி போடவா? அந்த மூடி போட்டுறலாம். பெரிய மூடி போடவா? போடலாம். எங்க கலாவை கடைக்கு அனுப்புனீங்க? ஒன்னும் காணோம். வந்துட்டேன் அத்தை. கருவாடு கத்திரிக்காய் வாங்கிட்டு சொன்னீங்க, வாங்கிட்டு வந்தாச்சு. போது. சரிங்கத்தா, ஓகேவா? போதுங்களா? வந்து கலக்கி வைக்கலாம். சரிங்கத்தா, கத்திரிக்காய் இன்னைக்கு இவ்வளவுதான் கிடைச்சது வாங்கிட்டு வந்துட்டேங்கத்தா. சரி, போது. சரிங்கத்தா. சரி, நாங்க போய் ஆட்டிட்டு வந்துட்டுங்களா? புளியும் சுடுதண்ணியில ஊற வச்சிடலாம். ஊருட்டு அத்தை, நான் கல்ல கழுவிட்டேன், நீங்க கொண்டு வாங்க. இதை கொண்டு வருங்க, மிளகா ஆட்டிக்கலாம். ஆட்டலாம். கத்திரிக்காய் அரிஞ்சது போதுமா? நீளம் நிலமா அறிக்கிட்டா? சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெயை ஊத்திக்கலாம். என்னது, காஞ்ச எண்ணெயில கடுக போட்டா வெடிக்குமா? பாப்போம். ஆமா, வெடிக்குது அத்தை, கடுகு வெடிக்குது. போடலாம். கருவேப்பிலை, வரமிளகாய், கத்திரிக்காய். கத்திரிக்காயோட உருளைக்கிழங்கு போட்டா நல்லா இருக்குமா கிட்ட? சூப்பரா இருக்கு. கருவேப்பிலை இந்த தலையெல்லாம் இப்படி எடுக்க வேணும். சரி மாமியாரே. அதுவும் போடாம இதை மட்டும் சுடுதண்ணி போட்டு அலாசி எடுத்து போடணும். ஏன் தலையெல்லாம் போடக்கூடாதா? தலை போடக்கூடாது, தலை கசிக்கும். அப்படியா? ஆமா, தலையெல்லாம் தலைய பூனைக்கு போடலாம். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் போடணுமா? ஆமா, குழம்பு நல்லா கொதிக்கிட்டு, கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டு. சரி, காய் போட்டிருக்குது, அது கொஞ்சம் வேவிட்டு அப்புறம் தான் இதை போட வேணும். சரிங்க. காய் வெந்துருச்சு, மிளகு ஊற்றிக்கலாம்.
இப்போ புளி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மூடி விட்டு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு கொதிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் காய் வேகணும். வெந்ததுக்கப்புறம் கருவாடு போடலாம். கருவாடு நல்லா கழுவிட்டு போட்டுடலாம். களிக்கு சுடு தண்ணி கொஞ்சம் வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். அத்தை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். மாவு கரைச்சி தான் ஊற்றணுங்களா? ஆமாம், அப்பதான் நல்லா இருக்கும். கூழ் மாதிரி கரைச்சி ஆமாம் ஊற்றி கொதிச்சிட்டு இருக்கிற தண்ணியில ஊற்றி கலரணுமா? சரி. உப்பெல்லாம் இதில் போட்டு கரைச்சிக்கணுமாங்க அத்தை? ஊற்று தண்ணி. மாவை கூழாட்டம் இதுலயே நல்லா கலக்கி கொதிக்கிற தண்ணியில ஊத்தி கிளறணும்னா கட்டி பிடிக்காம களி வந்து நல்லா சாஃப்டா வரும்னு சொல்றாங்க எங்க மாமியாரு. நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க. ஊற்றிக்கணும். மாவு ஊத்திட்டுங்களா? ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துட்டுமா? ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வச்சிடலாம். நல்ல காரசாரமா புளிப்பா ஒரு கருவாட்டு குழம்பு. நெகு 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 கேப்பக்களி செம்மையா இருக்குதுங்க. சூப்பர். அடடடடா பிரமாதமா இருக்கு. நல்லா இருக்குதா? குழம்போட பெரட்டி இப்படி ஒரு கருவாடை வச்சு சாப்பிட்டா அப்படியே செம்மையா இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்குது. காரசாரமா. சூப்பரா இருக்குதா? தங்கச்சிக்கு